ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ரொம்ப நாளா எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. ஒரு பெரிய ட்ரீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு 20ல இருந்து 30 பேத்துக்குள்ள தான் நான் சாப்பாடு குடுத்திருக்கேன் வாட்டர் பாட்டிலோட. ஆனா இந்த வாட்டி ஒரு 50 பேர்த்துக்கு சாப்பாடு வித் வாட்டர் பாட்டிலோட குடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ட்ரீமா இருந்துச்சு. ரொம்ப நாளா நான் இந்த விஷயத்த பண்ணணும்னே சொல்லி யோசிச்சு வச்சிருந்தேன். ஒரு பண்ணணும்னு சொல்லி யோசிச்ச விஷயம் இப்ப நடக்குது. இப்ப எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். பின்னாடி கார்ல ஃபுல்லா வாங்கி வச்சிருக்கேன். ஆனா இதை எப்படி கொடுக்க போறேன் அப்படிங்கறதுதான் நீங்க பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் ஒரு கனவு, அது இன்னைக்கு நிறைவேறுதுங்கிறதுல ரொம்ப எக்ஸைட்மெண்டாவும் இருக்கு, ரொம்ப ஹாப்பினஸாவும் இருக்கு. அதை நான் உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போவோம். ஃபைனலி நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு 20ல இருந்து 30 பேருக்குள்ள தான் நான் சாப்பாடு வித் வாட்டர் பாட்டிலோட குடுத்திருக்கேன். ஆனா 50ங்கிற ஒரு நம்பர் இந்த இயர் எண்டுக்குள்ள குடுக்கணுங்கிறது என் மண்டையில ஓடிட்டே இருந்தது. எப்படியாவது நம்ம 50 ரீச் பண்ணணும், 50 ரீச் பண்ணணும். இப்ப 50ல இருந்து 100 ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மண்டையில ஓடிட்டு இருக்கு. 100, 200, 300, 400 மல்டிப்ளை பண்ணிட்டு அன்லிமிட்டட்ல வரைக்கும் நம்ம போகணும் அப்படிங்கறது தான் என் மண்டையில ஓடிட்டு இருக்கு இப்ப வரைக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப ஓடணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது தான் இருக்கு. ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு சில கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் ஆட் பண்றேன். நிறைய இடங்கள் என்னால வீடியோ எடுக்க முடியல. எல்லாத்துக்குமே போதுமான அளவுக்கு நம்ம வாங்கின எல்லாத்தையுமே கொடுத்து முடிச்சிட்டோம் வித் வாட்டர் பாட்டிலோட. பிளஸ் இதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் நவீன். அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நவீன். நீ கார் எடுத்துட்டு வந்ததா இருக்கட்டும், வாட்டர் பாட்டில் நீ கேரி பண்ணிட்டு வந்தது, ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் நவீன். ரொம்ப முக்கியமா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில இந்த யூனிவர்ஸும் சரி, நான் மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயமும் சரி நடந்து முடிஞ்சிருச்சுல, ரொம்ப ஹாப்பினஸாவும் இருக்கு. பிளஸ் பாத்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு நபரோட சந்தோஷத்துக்காக மட்டுமே வாழ்க்கையில நிறைய நாட்கள் டிராவல் பண்ணிட்டு இருந்தேன், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப நிறைய நபர்களை நான் சந்தோஷப்படுத்தி பார்க்கல, எனக்குள்ள ஒரு புதுவிதமான ஃபீல் இருக்கு. எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. எப்படி சொல்றது, எப்படி ஃபீல் பண்றதுன்னு தெரியல. ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.